பசங்க வந்து அந்த தோல் வந்து மாட்டிகிட்டே இருக்கும், அதை எடுத்து திங்க எரிச்சப்பட்டுட்டு அதை எடுத்துக்கிட்டே இருக்குங்க. அதுக்காக தான் நான் என்ன பண்ணிடுவேன், இந்த மாதிரி 1 2 அரைச்சி போட்டுருவேன். இதுவும் நல்லா கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிடுங்க. அதுக்கப்புறம் அரிசி நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணிடுறோம், இப்போ 1க்கு 2 பங்கு தண்ணி வச்சு அரிசி ஊற போட்டுருக்கோம். இது வந்து சாப்பாட்டு அரிசி தான், வீட்டில் நம்ம எப்போதும் ஆக்குவோம்ல, அந்த சாப்பாட்டு அரிசியில் தான் ஆக்குறோம். இது டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் இல்லை. ஒரு 1/4 மணி நேரத்தில் நம்ம இந்த சோறு ஆக்கி முடிச்சிடலாம். ரொம்ப ஹெவியாக மசாலா அது இதுன்னு எதுவும் போட தேவையில்லை. வெறும் சோம்பு கிராம்பு மட்டும் இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு செஞ்சிடலாம். இந்த மாதிரி தக்காளி சோறு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ போட்டாச்சு. தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ குக்கரை மூடிடலாம். ஒரு விசில் வரவும் நம்ம திறந்துக்கலாம்.